ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி அசோகா செய்ய போகிறோம். அதுக்கு நான் பாசிப்பருப்பு வறுத்துருக்கேன். வறுத்துட்டு சும்மா லைட்டாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் அதை குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா நம்ம வறுத்துருக்கோம், சீக்கிரமே வெந்துடும். அதுக்காக 2 விசில் விட்டுட்டு நான் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். கோதுமை மாவு போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதுக்காக கோதுமை மாவு போட்டுருக்கேன். போட்டுட்டு அதை நல்லாவே கிளறி விட்டுறலாம். இன்னைக்கு திடீர்னு நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு ஹாப்பியான நியூஸ் சொன்னேன். அதை நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டாச்சு. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். கிளறிட்டு நம்ம ரொம்ப சிம்பிள் தான் இது செய்கிறது. நான் இன்றைக்கி பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க, அம்மா ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொல்லி. அதனால் டக்குன்னு முடிவு பண்ணி செஞ்சாச்சு. அதில் நம்ம வேக வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். நல்லாவே வெந்திருந்தது, அதனால் சும்மா கரண்டியை வச்சு மட்டும் நான் லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டேன். போட்டு நல்லா கிண்டிடணும். இது அடி பிடிச்சிடாத அளவுக்கு நம்ம நெய், ஏன்னா வேறு எதுவும் தண்ணிலாம் ஆட் பண்ணுறது இல்லை, நெய் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் நம்ம கொஞ்சம் அடுப்பை தீயை கம்மியாக தான் வச்சுக்கணும். அடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதிகமாகவே ஆட் பண்ணி தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் கலர் தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் லைட்டாக இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். அதாவது அடி பிடிக்காத அளவுக்கு மட்டும் கிளறி விட்டுறணும். நெய் வேணுன்றப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் லைட்டாக கலர்ஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு அசோகா ரெடி ஆகிடுச்சு. எதுக்காக இன்றைக்கி நமக்கு இந்த ஸ்வீட் அப்படின்னா, அந்த சந்தோஷமான நியூஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் டெட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டெட் எக்ஸாம் அப்படின்றது பிஎட் டிடிஎட் முடித்தவங்க எழுதுகிற ஒரு எக்ஸாம். அதில் நம்ம பாஸ் பண்ணால் தான் நம்ம டீச்சர் வேலைக்கு எலிஜிபிள். அந்த எக்ஸாம் நான் இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு. நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் தம்பி பாப்பாலாம் சந்தோஷமாக எனக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குறோம் யாராவது டெட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வேலைக்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.